ஸ்ரீலிங்க புராணம் 19ஆம் பகுதி. அனுசரிக்க வேண்டிய ஆச்சார விதிகள். எண்வகை சித்திகள். அணுவை போலாகும் சக்தி அனிமா. பஞ்சன லேசாக இருத்தல் லகிமா. பருத்தல் மகிமா. நினைத்த இடம் செல்லும் சக்தி பிரார்த்தி. யாவையும் உணர்ந்திடும் சக்தி பிராகாமியம். அனைத்திலும் ஆணை செலுத்திடும் சக்தி ஈசத்துவம். நினைத்த உருவை எடுத்தல் வாசித்துவம். பிறப்போடு இறப்பு நீக்கல் சாயுஜ்யம். இந்த எண்வகை சித்திகள் பெற்றவர் அழியா பரம்பொருளாய் மூவர்க்கும் முதலாய் பரஞ்சுடராய் விளங்கும் இறைவனை உணர்ந்து சமாதியிலிருந்து முக்தி பெறுவர். சித்திகளை பெறாதவர்களும் கூட ஈசனை நன்குணர்ந்து அவரை தம் மனத்திலே இருத்தி தியானத்தால் முக்தியடைவர். பிறவி பெருங்கடலில் இருந்து கரையேறி பிறப்பிறப்பு அற்ற பேரின்ப வாழ்வு பெற ஜோதி பிளம்பான சுடரொளியின் மலரடிகளை சேவித்தல் வேண்டும். பிரம்மச்சாரி சிறந்த குருவை அடைந்து உபதேசம் பெற்று இயம நியமங்களை குறைவர ஆற்ற நன்னெறியில் பிரம்மச்சரிய வாழ்வை கடைபிடிக்க வேண்டும். பிரம்மச்சாரி பிக்ஷை பெற்றே உணவு உட்கொள்ள வேண்டும். முற்றும் துறந்தவர்களை கண்டால் மும்முறை வலம் வந்து வணங்க வேண்டும். தண்டம், கமண்டலம், குடை, செருப்பு, மான்தோல் ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும். வசிக்கும் கிரகத்தில் தரையை பசுஞ்சாணத்தால் மெழுகி தூய்மையாக்க வேண்டும். வேதியருக்கு 10 தினங்களும் வேந்தருக்கு 12 தினங்களும் வைசியருக்கு 15 தினங்களும் பின்னவருக்கு 30 தினங்களும் தீட்டு உண்டு என்று கூறப்படுகிறது. மங்கையர் தீட்டமான 4ஆம் நாள் விடியற்காலையில் நீராடி சூரிய தரிசனம் செய்து பால் அல்லது பஞ்சகவ்யம் உட்கொள்ள வேண்டும். நீராடிய 4, 6, 8, 10, 12, 14, 16 நாட்களில் கணவருடன் கூடினால் புதல்வரையும் மற்ற நாட்களில் கூடினால் பெண் குழந்தையும் பெறுவர். துறவிகள் இடம் தேடி வரும் உணவை உட்கொள்ள வேண்டும். எதிலும் ஆசை கொள்ளக்கூடாது. துர்நிமித்தங்களையும் கனவுகளையும் கண்டவர் வட திசை சென்று பஞ்சகவ்யத்தில் ஒன்றை உட்கொண்டு பிரணவம் ஓதி பரமனை தியானித்து வேண்டினால் தோஷம் நீங்கி மரணமடைய மாட்டார். 19ஆம் பகுதி நிறைவடைந்தது.